ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ நான் உள்ளார கடந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏண்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கும் விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணிலாவது பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிடும்டா. ஏய் ஒரு ஈரம்பு போறது கூட இடம் இல்லாம எல்லா பழக்கி இழுத்து வச்சு பூட்டிட்டு வாடா. ஐயே செங்கமலா, செங்கமலா வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து கடல் எண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட எதை கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடல் எண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடல் எண்ணெயை கலக்க போய்தான் கடல் எண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடல் எண்ணெயில நல்லெண்ணெயை கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டான்னா முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தையும் வைங்க. எவனான கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதாடுத்துறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே இவன் சொல்றபடியா கலடி எப்படி களிமண்ணு நிக்கிறேனே. உன்னை எந்த முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்களா ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறேன்டா. ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தான் அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா நீ செய்யடா, நீ செய்யடா. நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து, நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா களிமண்ணு பையன? போ அந்த பக்கம். சும்மா நீ சும்மா இரு. முதல்ல மூட சொல்லி சொல்லு. நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்படம் பார்த்து பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது. புடிங்கிங்களா? போராட்ட பக்கம். இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் தொழிலை நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சில திரிகி விடு. கலப்படம் 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 பண்ணி தாங்க விற்கிறாங்க. ஐயா ஏதோ பெருசி பொறுப்புலதான் கலப்படம் பண்றாங்க. குழந்தைக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கூட கலப்படம் பண்றாங்க. குழந்தைக்கு உணவுலியமா கலப்படம்? ஆமாங்க ஐயா. 4 நாளைக்கு முன்னதான் அவன் கடையில ஒரு பால் பவுடர் வாங்கி கொடுத்தேன். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் என் புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி அவன் தான் கலப்படம் பண்றானே, ஏன் அவன் கடைக்கு போறீங்க? வேற கடைக்கு போறதுக்கு என்ன? நம்ம கிராமத்திலேயே அவன் கடை 1 தானுங்களே இருக்கு. பாருங்களான நாங்க உப்பு பணிக்காக தினக்காலமும் டவுனுக்கு போயிட்டு வர முடியுங்களா? ஓஹோ அவன் கடை மட்டும்தான் இங்க இருக்கா? சரி இப்பவே அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீங்களா போங்க, எல்லாம் சரியாயிடும் போங்க. இப்படி குறைக்கிறீங்க? யாரா இவன் காட்டான அப்ப பின்னாடி நில்லுமா? பின்னாடி போயிடுறா. முன்னாடி நிக்கிறேன்.
1 கிலோ சக்கரை. யாரு அறிவன் சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம் அடுத்தாடுவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஐயா அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்குது. விலை கொஞ்சம் கூடும் சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. அடுத்த ஆளு. அடுத்த ஆளு. ஒரு குடியாமா? ஆமாங்க. பிரியாணி அரிசி. உனக்கு என்னப்பா? பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு வச்சிருக்கிற? 1 ரூபா இருக்குங்க. கொண்டாங்க 3 ஸ்பூன் வரும். யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடர் வெளியேடு. நீ யாரா காட்டு பயிர எடுக்கிறியா இல்லையா? கேப்பற ஊரு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறட்ட. என்னையா இடிச்சன்னாக்கா யாரா நீ? எனக்கு தெரியாது தெரியாது. எல்லாம் இவர்தான். என்ன நம்ம தலைவர். இடத வெளி. ஆமா இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டது இல்ல. உம்ம கடைக்கு எப்படி வந்தது? எவனும் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். எவனோ கொடுத்தா அதை நீ வியாபாரம் பண்றதா? சரி வியாபாரம் பண்றீ இல்ல கலப்படம் இல்லாம பண்றியா? கலப்படமா? சத்தியமா கிடையாது. கிடையாதா? எங்க அப்பனால கிடையாது. இந்த பால் பவுடர் சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா? தம்பி எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான். வேண்டாதவன் சொல்லியிருப்பானா? இது கலப்படம் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. இடத போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு வா. அங்க போய் விசாரிக்கிறவா. இங்க போய் ஒத்துக்கிறதுக்கு இங்கே ஒத்துக்குங்க. தம்பி தம்பி ஏதோ கொஞ்ச நெஞ்சம் அப்படியே கலப்படம் பண்றதுண்டுதான். ஏன் வேடிக்கை? என்ன இங்க நிக்கிறீங்க? போயா? அதானே புதுசா என்ன நடந்து போச்சு. போக போக. டேய் சும்மா இருங்க. உங்க யோசிச்சதை அவங்கள பாக்கட்டும். ஐயா சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? உங்க கோட்டா விடும் ஸ்டாக் இருக்கா பாக்குறேன். தம்பி 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 கோட்டாவில இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. டாக் மார்க்கெட் பண்றியா? ஐயோ கொஞ்சம் அப்படி இப்படி அதுவும் இன்னைக்குடா. வேணா இவனை கேட்டு பாருங்க. அவனே நீயா கேக்குறது? அவன் தான் 1 படி அரிசிக்கு முக்கா அப்படி அறந்து போடுறானே. அப்படியா பண்றான்? வாடா இங்க. ஏண்டா அப்படியா போடுறேன்? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க. என்ன சொன்ன? 1 படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு. பாவம் ஏழப்பட்டவங்க பொழைச்சு போட்டமே நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன். கடந்து கத்துறீங்க. இத நான் சொல்லணுமா அவருக்கு? ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுஸ். அண்ணால பாத்துட்டு கேக்குறாரு. இத பாருங்க இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காரை பிடிக்க சொல்லுங்க. யோ பெரிய மனுஷா உங்களதாங்க. ஏய்யா ஊர்ல ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்ல சாமான்ல எல்லாம் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு இல்லாத வியாதி எல்லாம் உண்டாக்குறீங்க. பாவி சண்டாளா, உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா? சரி சாமான்ல தான் கலப்படம் பண்றேன். குழந்தைக்கு சாப்பிடுற பால் பவுடரை விட்டு வைக்க கூடாது. அதுலயுமா கலப்படம் பண்ணணும்? என்னமோ தம்பி இன்னைக்கு என் கடையில பாத்துட்டீங்க பேசுறீங்க. இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாதுயா. ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டான் பாரு. ஆண்டவனே கலப்படம் பண்ணிட்டாயா. யோ உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் செய்யறேன். என்ன ஒழிச்சு கட்ட ஒரு வழியா? உடனடியா கூட்டுறவு பண்டக சாலை ஆரம்பிக்கிறதா அதுக்கு ஒரே வழி. அதை செய்தாதான் கள்ள மார்க்கெட்டிங் கலப்படத்தையும் நாம தடுக்க முடியும். சரி கள்ள மார்க்கெட்டையும் கலப்படத்தையும் நாம தடுக்கிறோம். அதனால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்னு கேட்காதீங்கயா, ஊருக்கு என்ன லாபம்னு கேளுங்க. இப்போ ஒரு பொருளை கடையில போய் வாங்கணும்னா அந்த லாபம் தனிப்பட்ட வியாபாரிக்கு போகுது. நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில வாங்கணும்னா அந்த லாபம் நம்ம ஊருக்கே திரும்பி வருது. அது மட்டுமல்ல தனிப்பட்ட வியாபாரிகள் இஷ்டப்படி எல்லாம் லாபம் வச்சு விற்கிறாங்க. நம்ம கூட்டுறவு பண்டக சாலையில நியாயமான விலைக்கு தான் விற்க போறோம். இன்னும் இதை போல எவ்வளவோ நன்மைகள். இதுவரைக்கும் நான் செய்த நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்க எவ்வளவோ உறுதுணையா இருந்திருக்கீங்க. இந்த கூட்டுறவு பண்டக சாலைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீங்கன்னா நம்ம கிராமத்தினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் பேருதவியா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா இவ்வளவு விளக்கமா வேண்டியது நாங்க கண்ணை மூடிட்டு விழ வேண்டியது அவ்வளவுதான்ங்களே. இது விஷயம், இதை இப்படி செய்யுங்க சொல்ல வேண்டியதுதான் நீங்க. அதை செய்து முடிக்க வேண்டியது நாங்க. ரொம்ப நன்றி. கூட்டுறவு சாலை ஏன் இப்படி நாய் மாதிரி குறைக்கிறீங்க? பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களோட மாரடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஏன் இப்படி ஒன்னா வந்து இடம் எடுக்கிறீங்க? தனித்தனியா வரக்கூடாது. எங்களுக்கு கை 2 10 காலில இருந்து கால் கொடுக்க நிக்கிறேயா. நிக்கிறதுக்கு உனக்கு காலு கடுக்குதா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. ஊர்ல ஒரு கடை தானே வச்சிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் அசந்து உட்கார்ந்துட்டா இந்த பய பிள்ளைங்க உப்பு புடி இல்லாம உசுர விட்டுடுமே இறக்கப்பட்டு டவுன் வரைக்கும் நடையா நடந்து போய் அரிசி பருப்பை என் தலையிலேயே தூக்கிட்டு வந்து உங்க இளவுக்கு தினசரி கொட்டுறேனே. என்ன பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சரி சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 கிலோ சக்கரை கொடுங்க. 8 ரூபா. ஐயோ
நேத்து 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனங்களே. யாரா இவன் நேத்து சங்கதியை பேசிட்டு இருக்கிறான்? நாட்டுல நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு இருக்கு. அது இருக்கட்டுங்க, இன்னைக்கு காலையில 4 ரூபாய் கொடுத்தீங்களே. சிச்சி பட்டி காட்டு மண்டு பய பிள்ளைங்கிற காமிச்சு. ஏண்டா இப்ப என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் விஷம் மாறி விலை ஏறிட்டு இருக்கு. இங்க பத்தியா நம்ம கடையோரமா தண்டி போயிட்டு இருக்கு பாரு. கல்கத்தா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துக்கும் அந்த தந்தியிலேயே விலைவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இப்ப வாங்குனா 8 ரூபாய், இன்னும் 2 நிமிஷத்துல 10 ரூபாய் ஆயிடும். வேணும்னா வாங்கு, நான் இடத்த காலி பண்ணு. டேய் கடை எடுத்து போட்டான். ஐயா நீ சொல்றதுக்கு கொடுங்க ஐயா. 2 கிலோ சர்க்கரை காட்டி அவன் முகத்துல தூக்கி ஏறி கொள்ள லாபம் அடிக்கிறாய். கலப்படம் கருப்பு மார்க்கெட் கொள்ளை லாபம் கலப்படம் கொள்ளை லாபம் தனிநபர் கொள்ளை லாபத்தை தனிநபர் கொள்ளை லாபத்தை கொள்ளை மடப்பசங்களா முட்டா பசங்களா? ஏண்டா உப்பிட்டவரை உள்ளவன் என்ன கம்பம் சொன்னானே. நான் உங்களுக்கு வெறும் உப்பு மட்டுமா போட்டேன்? புளி, மிளகா, அரிசி, சக்கரை வரைக்கும் போட்டானே. இத்தனை வருஷமா தின்னுட்டு என் கடைக்கு முன்னாலே நின்னுட்டு என்ன ஒழிகன்னு சொல்றீங்களே, நீங்க உருப்படுவீங்களாடா? அந்த பசங்க தான் வேலை இல்லாம ஏதோ பஞ்சாயத்து போர்டு மெம்பர்னு கூச்சல் போடுறாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு மூளை? நம்பாதீங்க, சுத்த காலி பசங்க. ஆமாய்யா, நாங்க காலி பசங்க தான். ஏன்னா ஒவ்வொரு சாமானுக்கும் 1க்கு 10 விலைய நீ ஏத்தி வச்சு நீ கேட்ட விலைய கொடுத்த அந்த சாமான்களை வாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் அழகு வைக்க முடியா பண்ணி எங்க கையோட பையன் காலி பண்ணி இல்ல. நாங்க காலி பசங்க தான் ஐயா. அத்தனைக்கு சேர்த்து ஒன்ன ஒழிச்சு கட்டி உன் கடையை காலி பண்றதுக்கு தான் எங்க தலைவர் திட்டம் தீட்டி இருக்கிறார். என்னையா திட்டம்? என்ன திட்டம்? கூட்டுறவு சங்கத்தை என்ன ஒடிக்க ஒரு திட்டம் இருக்கு நானே. அது